ஆட்சியில் இருக்கிறது தாவேக்காங்கிறத விஜய் மறந்துட்டு பேசுறாருன்றாரு விக்கி. இன்னும் திமுகவையே குறை சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தானா? ஆமாண்ணே. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுதான் வந்து இயங்கியல் கோட்பாடு. ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஆதாரமே மாற்றம்தான். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் சம உரிமையும் சம வாய்ப்பும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறாரு. அதைத்தான் வந்து மகாகவி பாரதியார் சொல்றாரு, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்றாரு. அடுத்து பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடியரசில் எல்லோரும் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை உண்டு சொல்றாரு. நான் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்து பெரியார் 1960 ஒரு திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர், மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த படத்தினுடைய தலைப்பு எல்லோரும் நாட்டு மன்னர். ஏன் அதை வந்து மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னா, ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு வந்து நகர்ந்து இருக்கிறது. அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாங்க கூட நிறைய வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கோம். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்கும். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதானே, மக்கள் தீர்ப்பு அளிச்சிட்டாங்க, நீங்க சிஎம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப திமுக காரங்க. இன்னும் இப்ப ஸ்டாலின் அவர்கள் சிஎம்ஆ இல்ல, இன்னும் ஏன் அவரையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு விக்கி. அதுல ஒரு இன்னைக்கு அவர் வந்து பேசுனதுல ஒரு முக்கியமான கருத்து சொன்னாரு. அதாவது திமுகவும் மற்றும் பலரும் சேர்ந்து தாவேக ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு சில சூழ்ச்சிகளை செஞ்சாங்கன்னு சொன்னார் இல்லையா? அதுல இருந்துதான் அவர் இன்றைக்கு வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டுமென்றால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவருக்கு தான் அவர் நன்றி சொல்லணும். ஏன்னா திமுகவும் அவர் சொல்லக்கூடிய மற்றும் பலரும் சேர்ந்து எடுத்த அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கியவர் எங்க தலைவர் தான். அது ஜனநாயகம் அல்ல, அது சட்டத்திற்கு புறம்பானது, இந்த முயற்சி தேவையற்றது சொல்லி அவர் தான் பின்வாங்கினார். முதலமைச்சர் நாற்காலி தன்னை தேடி வந்த போது கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு நேர்வழியா இருக்கணும். மக்கள் வந்து விஜய்க்கு வாக்களித்திருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு ஒன்று வாக்களித்திருக்கிறாங்க. அப்ப அதை தான் நம்ம வந்து அங்கீகரிக்கணுமே தவிர, அந்த ஆட்சியை தடுப்பதற்காக, விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குது, அதை நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கோம். ஆகவே தான் அந்த இடத்துல இருந்து தான் இன்றைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னு என்னுடைய பார்வை. அது இல்ல, ஆனா அவர் என்ன சொல்றாரு, இன்னமும் ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டின்னு மீண்டும் அந்த அரசியல் வசனத்தையே சொல்றாரு. இப்போ அந்த போட்டிக்கான தேவை என்ன வந்தது? இடைத்தேர்தல் வருதுங்கிறதுனாலயா? இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் ரொம்ப ஆவேசமா பேசினாரு. கரெக்ட். ஆனா இப்பயும் அதே உத்தியை கடைபிடிக்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து அது தவறு தான் நான் சொல்றேன். ஒரு முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்க எந்த கருத்து வேணாலும் பேசலாம், அது இவ்வளவு ஆவேசமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து அதாவது தாவேக்காவா திமுகவா, அதாவது டிவிகேவா டிஎம்கேன்னு சொல்லி சவால் விட்டீங்க. அந்த சவாலை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா மறுபடியும் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கேள்வி கேட்ட மாதிரி திருச்சியில வந்து இடைத்தேர்தல் வருது, அதற்கு இந்த மறுபடியும் அதே முழக்கங்கள் வந்து தேவைப்படும் அப்படின்ற உத்தியில தான் அவர் சொல்றாரு. என்னை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி ஆவேசமா சொல்ல தேவையில்லை. ஆனால் அவர் வந்து இன்னைக்கு அடுக்கடுக்கா நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. அது எல்லாமே நம்ம வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இன்னைக்கு குறிப்பா வந்து ஏற்கனவே வந்து இங்க தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதி தொடர்பா, உங்களுக்கு மாநில உரிமை தொடர்பா நிறைய அது நடைமுறையில் இருக்கக்கூடியதா, அதை நான் தொடர்ந்து கடைபிடிப்பேன்னு வந்து உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. எந்த தடைகள் வந்தாலுமே நான் அதை வந்து மீறி செய்வேன், அள்ளு சில்லறைகள்லாம் வந்து இடையூறு செஞ்சா நான் வந்து அதுக்கு வந்து நிர்வாக பொறுப்பு இல்லை அப்படிலாம் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ வந்து கொஞ்சம் எமோஷனலா ஆவேசமா பேசினா கூட அவர் வந்து அதாவது தமிழ்நாட்டில் வலிமையான கட்சி வந்து திமுக தான். அப்போ தேர்தல் களத்துல நாம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா ஆளுகின்ற ஒரு அரசாங்கம் அது வலிமையான கட்சியா இருந்தா அதை எதிர்த்து நிற்பது தான் வந்து இங்க வந்து தேர்தல் அரசியல் களத்துல வளரக்கூடிய ஒரு கட்சிக்கு வாய்ப்பா இருக்கும். இது தலைவர் கலைஞர் அவரே சொல்லியிருக்காரு. அதாவது கட்சி யார் புதுசா தொடங்கினாலும் வந்து என்ன எதிர்த்து தான் அரசியல் பண்றாங்க அப்படின்றாரு. அப்ப ஒரு ஆட்சியில இருந்த ஒரு வலிமையான கட்சி தான் அவரை எதிர்த்து நிக்க முடியும். அது அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. பலவீனமான ஒரு கட்சியை வந்து தனக்கு நேர் எதிராக வந்து நிறுத்துறது
தாவேக்காக்கு பலவீனமாயிரும். Okay. அப்ப தன்னை விட பலமா இருக்கக்கூடிய திமுகவை தனக்கு சரிநிகரா தன்னை விட பலமாவா? அது அவருக்கான ஒரு வெற்றி. தாவேக்கா விட இன்னும் திமுக தான் பலமா இருக்கா? இல்ல இதுவரைக்கும் அப்படிதானங்க. அவங்க சார், கட்டமைப்பு அப்படிதானே இருக்கு. 108 பெருசா 47 பெருசா? 47 தானே? இல்ல அதுக்கு முன்னாடி இல்ல முன்னாடி அதிமுக பல தான் தேர்தல்ல 47. திமுக ஜெயிச்சிருக்கு, அது வேற. இல்ல திமுகவை குறைத்து மதிப்பிட வேணாம்னு சொல்ல வரேன். நம்ம வந்து இல்ல, தாவேக்கா இன்னைக்கும் பெற்ற தமிழ்நாட்டின் வெற்றியை நம்பர் வாங்கி 1 இருப்போம். கட்சி, அதை வரவேற்போம். தமிழ்நாட்டின் நம்பர் 1 கட்சி திமுக. இல்ல நம்ம அப்படி சொல்ல முடியாது. இந்த அரசியல் கட்சியை பொறுத்தளவுக்கு தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி தான் இன்றைக்கு வந்து பிரதானமா வந்து முன்னிறுத்தப்படுகிறது. ஆனா கட்டமைப்பு ரீதியா பாத்தீங்கன்னா திமுக ஒரு வலிமையான கட்சி தான், அதுல நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. ஓகே. நான் என்ன சொல்றது, இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே வலிமையான கட்சி திமுக. அந்த கட்சியை தனக்கு நேரெதிர் நிகராக நிறுத்தி அதுல வெற்றி பெறுவது ஒரு சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தை தான் இன்றைக்கு வந்து விஜய் கடைபிடிச்சிருக்கிறார். ஓகே, நான் திரு சஞ்சீவி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இன்னைக்கு விஜய் அவர்கள் திமுக பத்தி பேசினது நிறைய, ஆனா அதிமுகவை பற்றி பேசியதும் பேசாமல் விட்டதும் கூட கேள்வியாகி இருக்கிறது. தீந்து போன சக்தின்னு சொல்றாரு அதிமுகவை. இந்த விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது கட்சியை தீக்கிறதே இப்ப அவர் தான் இல்லையா? ஏன்னா 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 அவர் சொன்னதுல வந்து இன்னொரு விஷயம், அது திமுக தாவேகா திமுக அப்படின்னு சொல்றது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஏடிஎம்கே லீடர்ஸ்க்கு இன்டைரக்ட் மெசேஜ். இதுக்கப்புறம் நாங்க தான் ஃபியூச்சர், இங்க வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு இன்டைரக்டா மெசேஜ் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? தமிழ்நாடு குறிப்பிட்டு சொன்னார்ல, அதிமுகவினர்லாம் இங்க 90% வரப்போறாங்க எல்லாம் சொன்னாரு. ஆமா, அவர் டைரக்டா சொல்றாரு, சிஎம் அவர்கள் இன்டைரக்டா சொல்றாரு. இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எலெக்ஷன் சீசன் முடியல. இன்னைக்கு சிஎம் ஓட ஸ்பீச் அதான் உணர்த்துது நம்மளுக்கு இல்லையா? ஏன்னா என்னதான் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் ஸ்டில் பொலிட்டிஷியன் அப்படின்றத இன்னைக்கு விஜய் அவர்கள் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா இன்னும் பெட்டர் லேட் தான் நெவர் இல்லையா? ஏன்னா வந்து திருச்சிக்கு போக மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் காலத்துல முதலமைச்சர்கள் வந்து ஜெயிச்ச பிறகு ஒரு 5 நாளுக்குள்ள ஒரு சிஎம் பதவி எடுத்த பிறகு அவங்க தொகுதி போய் மக்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, ஒரு தொகுதியில் உலா வருவாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் வச்சாரு. ஓகே, பட் ஒரு ரெண்டுத்துக்கும் நடுவில் இல்லையா? தேர்தல் ஒரு 6 மாசம் இருக்கு. ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டம், அதே போல ஒரு தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம். நீங்க சொல்ற மாதிரி இடைத்தேர்தலுக்கான சிந்தி ஆஃபிங்ல நமக்கு அது வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு எல்லா கட்சிகளும் தயாராயிட்டு தான் இருப்பாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச 5 இடைத்தேர்தல் வருது, இன்னும் எத்தனை வரப்போதோ தெரியாது. எக்ஸாக்ட்லி, அதான் சொல்றேன். இன்னைக்கு திருச்சி கிழக்கு இருக்கு, இன்னும் கண்ணு தெரிஞ்ச 4 இடைத்தேர்தல் வரப்போகுது, இன்னும் எத்தனை வரும்போது தெரியல. சோ மீண்டும் அங்க திருச்சிக்கு கிழக்கு போக வாய்ப்பு இருக்குமா தெரியல. அதனால பிரச்சாரத்தை இன்னைக்கே முடிச்சுட்டாரு சொல்லலாம். சோ அதுதான் இன்டைரக்டான மெசேஜ் தான். ஏடிஎம்கே பத்தி தீர்ந்து போன சக்தி சொல்றாரு. சோ கண்டினியூஸா அந்த ஒரு ஐடியாலஜி வந்து ஒரு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. தாவேகா டிஎம்கே ஒட்டுமொத்தமா நான் சொன்ன மாதிரி ஹிஸ் ட்ரைங் டு ரீப்ளேஸ் ஏடிஎம்கே சொன்ன இல்லையா? அதே போல எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதாவுடைய ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல எடுக்கிறாரு பாத்தீங்க அப்படின்னா. தொடர்ந்து he want to stand there in the place of ADMK. அதான் அவர் ட்ரை பண்றாரு. சோ அதே இடத்துல எதிரில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி இருந்தாதான் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டரா இருக்கும் சொல்லி திமுக எதிர்கொண்டு வைக்கிறாரு. தன்னோட எனிமி யாருங்கிறதுலயும் கிளியரா ஃபிக்ஸ் பண்றாரு. ஆமா, ஒரு ஸ்ட்ராங்கான எதிரி இருந்தாதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் இல்லையா? சோ அதுதான் ஒரு ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்தல்கள் எல்லாம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கண்ணு கெட்ட தூரம் வரை எதிரிகளே இல்லை, நாங்க மட்டும்தான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இது தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிறகும் கூட திமுக தான் எங்க எதிரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி முதலமைச்சர் பேசுறத என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி? நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு எதிரி யாரும் இல்லைன்னு அவர் சொல்லலை. ஹி இஸ் ஸ்டில் பொசிஷனிங் டிஎம்கே as its பிரைமரி அப்போனன்ட். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜெயலலிதா அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா they had majority. ஓகே, தனி பெரும்பான்மை அவங்க கிட்ட இருந்தது. ஆனா இன்னைக்கு இப்ப தாவேகா கலந்த மெஜாரிட்டி கிடையாது. they are dependent upon other parties. அதை trying to break the ADMK and bring some MLAs into them. சோ அப்படி இருக்கும்போது அந்த சூழல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா ஒரு அதுவே பேக் ஃபயர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? raise lot of. அதனால கண்டிப்பா அந்த கேள்வி நம்ம கேட்டுட்டு இருப்போம் இல்லையா? என்ன ஒரு மெஜாரிட்டி இல்லாம கண்ணுக்கு எட்டதோருக்கு எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற கேள்வி எழுப்போம். சோ அதன் பின்னாடி கூடிய காரணம் அதான் நான் பாக்குறேன். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அமைச்சர் ஸ்ரீரங்கத்துடைய எம்எல்ஏ மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துவோம் ஃபியூச்சர்ல வருங்கிறாரு. ஆமா, ஓகே. நான் திரு பொன்வில்சன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். அதிமுகவின் இடத்திற்கு வரக்கூடிய முயற்சியில தான் திமுக வர்சஸ் தாவேக்காங்கிறத தொடர்ந்து பொசிஷன் பண்றாரா? ஏற்கனவே தீந்து போயிடுச்சு அதிமுக வேற சொல்றாரு. இல்லை, இப்போ அவருடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாராம்சம் இருக்குது அப்படின்றது தெரியல. என்ன இல்லை என்றால்
திமுக கிட்ட அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆமா. தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட அவர் தோத்துருக்காரு. எப்படி? எப்படின்னா 1,72,00,000 ஓட்டு அவர்களுக்கு, சரி, 1,54,00,000 ஓட்டு திமுகவுக்கு, சரி. திமுக கூட்டணி, 1,34,00,000 ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு. அதே மாதிரி இப்ப இதுல எப்படி அதிமுக கூட்டணியா ஜெயிச்சது? இருந்து வெற்றி ஃபார் அதோ நான் சொல்லிடுறேன். இன்டாக்ட் கூட்டணியா இருந்து வெற்றி ஃபார்முலாவோட இருந்து கொள்கை கூட்டணியா இருந்த திமுக வந்து 59 இடம் வெற்றி. சரி. ஆனா 25 கட்சி கூட்டணி. ஆனா ஒரு 10 கட்சி கூட்டணி இருக்கிற அதிமுக வந்து தோல்வி முகத்தில் இருந்த அதிமுகவுக்கு 47 எம்எல்ஏக்கள். சரி. 59 எம்எல்ஏக்கள் இருந்தா அது எனக்கு எதிர்கட்சி, 47 எம்எல்ஏக்கள் இருந்தா எனக்கு எதிர்கட்சி கிடையாதுன்னு சொல்றது அது பொருத்தமானதான் தெரியல. இல்ல இந்த லாஜிக் ஓகே சார். அதிமுக அததான் சொல்ல வரேன். அதிமுகவை உடைச்சு 25 பேரை எடுப்பதற்காக முதலமைச்சர் நாற்காலியும் தவறாக பயன்படுத்தி காபந்து முதலமைச்சராக 12ஆம் தேதி நம்ம கவர்னர் பதவி பிரமாணம் செய்த பிறகு அடுத்த நாள் மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய தருணத்துல அதை மீறி முதலமைச்சராக நேரடியாக போய் 25 முதலமைச்சர் தான் அவர் அப்ப சந்திக்கும் போது இல்ல ஸ்வானின் முதலமைச்சர். ஆனா மக்கள் இன்னும் அது நிரூபிக்கல. அடுத்த நாள் தான் நிரூபிக்கணும். அவர் வந்து ஸ்வானின் முதலமைச்சர் தான், இன்னும் நிரூபிக்கல. அப்படின் போது அந்த 107 தான் அவருடையது. அன்னைக்கு பொசிஷனுக்கு 107 தான், மெஜாரிட்டி கிடையாது. அப்ப அடுத்த நாள் தான் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அதுதான் நான் காபந்துன்னு சொன்னேன். அதனால என்னன்னா அந்த நேரத்தில் அந்த பதவியை பயன்படுத்தி 25 பேரை போய் முயற்சி பண்ணி கவர்ந்தார் இல்லையா? ஆனா கடைசியில 10 நாட்கள் கழிச்சு 4 பேர் தானே மிஞ்சினாங்க. அது கூட எம்எல்ஏவா கிடைக்க முடியல. அப்ப அதிமுக இல்லையா? இல்ல இன்னும் நிறைய வருதுங்கறாங்களே அவங்க. பொறுத்திருந்து பார்த்தா தானே தெரியும். 25ல எத்தனை ராஜினாமா இருக்கோ நமக்கு தெரியலையே. இல்ல அதுதான் சொல்றேன். ஆக மொத்தத்துல ஒரு எம்எல்ஏ கூட உங்களுக்கு கிடைக்கல இல்ல நீங்க பண்ண முயற்சி. சார் இடைத்தேர்தல்ல ஜெயிச்சது எம்எல்ஏ சார். இடைத்தேர்தல் நடந்தா தானே ஜெயிக்கிறதுக்கு நடக்கும்ல, நடக்காதுன்னு வழக்கு இருக்கும்ல. ஓ இல்லையே, டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் பெண்டிங். டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங் இருக்கும்போது ராஜினாமா ஏற்க கூடாது கவர்னர். இது அந்த சட்டம் இருக்குது. அப்படி சட்டம் இருக்கா? வழக்குல தீர்ப்புல இருக்குதுல. பாலாசாஹிப் பட்டேல் வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸ்பீக்கர் பாலாசாஹிப் பட்டேல் வர்சஸ் ஸ்பீக்கர் கர்நாடகால அதுல கொடுத்திருக்காங்கல்ல. எந்த வருஷம் சார் இது? டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் பெண்டிங். இது வந்து 2019. ஐ சி. 2019ல கொடுத்த தீர்ப்புல தெளிவா கொடுத்திருக்குது. டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங்கா இருக்கும்போது ராஜினாமா செய்ய கூடாது, அதை ஏற்க கூடாதா? அதை ஏற்க கூடாதுன்றது தெளிவா தீர்ப்புலயே கொடுத்திருக்குது. சஞ்சீவி, do you want to comment on this? டைம் கொடுத்தீங்கன்னா நான் அதை எஸ் டெஃபினட்டா இத நான் படிக்கிறேன், உங்களுக்கே படிச்சு காட்டுறேன். நான் கூட சஞ்சீவி அப்படி ஒரு விதி இருக்கா? அப்படி ஒரு ஜட்ஜ்மென்ட் பட்டேல் வர்சஸ் ஹானரபிள் ஸ்பீக்கர் ஜூலை 17, 2019 ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருக்குது. அதாவது அவங்க கிட்ட வந்திருக்குது என்ன அப்படின்னா, அதாவது disqualification could be a member avoid disqualification proceedings under the 10th schedule simply by submitting a resignation first. இதுதான் அவங்க கிட்ட பரிந்துரை. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the court clarified that submitting a resignation does not invalidate pending disqualification proceedings. Does not invalidate consequences from the இல்ல இருக்குங்க. defection triggers consequences from the moment it occurs. ஓகே, அதுதான். அதனால தெளிவா அந்த இதுல வந்து ஸ்பீக்கர் சார், இதுல ஸ்பீக்கர் வந்து நீங்க படிச்ச தீர்ப்புல ஸ்பீக்கர் ராஜினாமாவை ஏற்க கூடாதுன்னு எங்கேயுமே இல்ல. அவங்க ராஜினாமா செய்தாலும் கூட அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன்ல அவங்க மீது நடவடிக்கைங்கிறது அப்படியே தான் இருக்கும்னு அந்த தீர்ப்பு சொல்லுது. நீங்க படிச்சதை வச்சு நான் சொல்றேன். இல்ல இந்த இதுல நீங்க இடைத்தேர்தலை எப்படி நிறுத்த முடியும்? இதை வச்சு இடைத்தேர்தலை எப்படி நிறுத்த முடியும்? ஃபுல் இல்ல அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்றது தான். நீங்க வந்து ஒண்ணு தகுதி நீக்கம் பண்ணுங்க, இல்ல அவங்க ராஜினாமாவை ஏத்துக்கோங்க. 2 வகையில போனாலும் இடைத்தேர்தல் கன்ஃபார்ம். அதுதான் சொல்றேன் நான். என்னன்னா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றதுக்கு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் பிரைபரியா
ஆதாயம் ஏதாவது இருந்ததா அடுத்த கட்டம் வரும். ஏன்னா அதே தொகுதிக்கு அவர்களையே நிற்க வைத்தால் அப்போ ஆதாயம் பெறப்படும். பிரைபரி இன் எனி ஃபார்ம், அதையும் சீதா சோரன் வழக்கிலே கொடுத்திருக்காங்க. பிரைபரி இன் எனி ஃபார்ம், பணமாகவோ பொருளாகவோ அல்லது பதவி ஆதாயமாகவோ எந்த வடிவில இருந்தாலும் அது பிரைபரி அப்படின்ற இதுல வந்து அது நிறுத்தி வைக்கப்படும். அதனால இதெல்லாம் அந்த கிளாஸ்ல இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் அந்த 4 தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்காது அப்படின்றது ஒண்ணு. அப்படியே நடந்தாலும்